அப்போ வந்து வந்த உடனே எப்பவுமே அந்த இடத்துல ஏதாச்சும் பைக் நின்றுட்டே இருக்கு. நாங்க தான் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டால் போடுவோம். ஸோ அந்த கிளீனிங் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டு ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து அதே ஸ்ட்ரீட்ல ஃபேன்சி ஷாப் வச்சிருக்கவரு வந்துட்டு எங்க கிட்ட கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே எக்ஸாக்ட்லி இவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ சேமா அதே மாதிரி சொல்லி அவர் கத்துறாரு. இல்ல அவர் வந்து சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டே சொல்லிருக்கலாம், செகண்ட் டே சொல்லிருக்கலாம், ஆனா அப்பெல்லாம் விட்டுட்டாரு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரும் வராரு. அண்ட் இது ஒரு கோயின்சிடென்ஸா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் வந்து எக்ஸாக்டா அவங்க பேசின மாதிரியே இருந்துச்சு இவர் பேசினதும் எனக்கு கேட்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து நான் சொல்றேன் அவர்கிட்ட நான் பெர்மிஷன் எல்லாம் வாங்கி தான் போட்டிருக்கேன். பட் ஸ்டில் நான் பேசுறது எல்லாமே அவருக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. அவரோட ரிப்ளைஸ் முன்னாடியே நான் வந்து பெர்மிஷன் வாங்கி தான் நான் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் நான் சொல்றதை கூட கேட்கல. உங்களால என் சேல்ஸ் பாதிக்குது, நீங்க இங்க ஷாப் போடுறதுனால தான் எனக்கு சேல்ஸ் பாதிக்குது, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? சேம் இதே வேர்டு அவங்க கேட்டாங்க. கேட்டுட்டே இருந்தார் திரும்ப திரும்ப. நான் வந்து சொன்னேன், சார் நீங்க வந்துட்டு ஹோல் இயர் ஷாப் வச்சிருக்கீங்க, நான் வந்து ஸ்டாலே 2 days தான் போடுறேன், அதுவும் 2-3 hours தான் போடுறேன், அதுல நீங்க சேல்ஸ் பாதிக்குதுன்னு சொல்றது என்னால நம்பவே முடியல சார். அதே சேம் இதுவே நான் சொன்னேன் இவங்களுக்கும் அந்த ஆன்சரை. பட் இவர் வந்து அவங்க எப்படி சொன்னாங்களோ சேம் அதே மேனர்ல நான் எனக்கு அந்த 2 hours தான் எனக்கு சேல்ஸே, அந்த சேல்ஸ் எனக்கு ஆகல அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களால எனக்கு கஸ்டமரே வரல, நல்லா இருப்பீங்க நீங்க இப்படிலாம் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேர்டு வந்து எனக்கு கேட்கறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடியும் நான் கேட்டிருக்கேன். அந்த இன்சிடென்ட்லாம் நான் உங்களுக்கு லேட்டர் ஆன் வேற வீடியோஸ்ல சொல்றேன். நான் வந்து சொன்னேன், சார் உங்களுக்கு வர வேண்டிய கஸ்டமர் உங்களுக்கு வந்துட்டு தான் இருப்பாங்க, எனக்குன்னு இருக்கிறவங்க எனக்கு வரதான் செய்வாங்க, நீங்க வந்துட்டு அப்படிலாம் சொல்ல முடியாது, என்னாலதான் உங்களுக்கு கஸ்டமர் வரலன்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் பொலைட்டா முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு அவர் ரோட்ல நின்றுட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, நம்ம அந்த மாதிரி கத்த முடியாது. நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அவரு போயிட்டாரு. சரி ஓகே, இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறம் ஃபைனலி நான் வந்து ஸ்டாலை செட் பண்ணி ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஸ்டால் ஓப்பன் பண்ணி எனக்கு சாட்டர்டே வந்து டே 3 வந்துட்டு சேல்ஸ் ரொம்ப கம்மி தான். ஒரு மாதிரி எனக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நான் வந்து சுத்தமா சேல்ஸே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப பயமா இருந்துச்சு யாருமே வாங்க மாட்டாங்களோன்ட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் 2 days எனக்கு அவ்வளோ சப்போர்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க. ரொம்ப கம்மி க்ரௌட் தான் டே 3. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே என்னடா இது அவ்வளோதானா, நம்மளுக்கு யாரும் வர மாட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்தாங்க. லாஸ்டா வந்தாங்க சாட்டர்டே வந்து லாஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்தாங்க. 3 to 4 people வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது என்னதுன்னா, நீங்க வந்துட்டு ஸ்டால் மெயின்ல போடுங்க, இங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்குமா தெரியல அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் நான் மெயின்ல எல்லாம் ஃபுல்லா தேடிட்டு தான் அதுக்கப்புறமா இங்க வந்தேன். எனக்கு அங்க ஃபுல்லாவே ரொம்ப ஃபில்டா தான் அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எங்கேயாச்சும் இடம் தெரியும் அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பா டிஎம் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. உங்க மேல ஃபுல்லா ட்ரஸ்ட் வச்சு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ப்ளீஸ் நம்மளோட ஸ்டாலை வந்து விசிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.